ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, வாழைப்பூ வச்சு ஒரு 65 தான் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நான் வாழைப்பூ வந்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன். இங்கே ஒரு நார் மாதிரி இருக்கும், அதுவும் உள்ளே ஒரு நரம்பு மாதிரி இருக்கும், அதையும் எடுத்துடணும். ஸோ அதை எடுத்துகிட்டு இப்போ என்னென்ன மசாலா சேர்த்துக்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்பூன் கிட்ட மிளகாய்த்தூள், 1.5 ஸ்பூன் கிட்ட 65 மசாலா, 1/2 ஸ்பூன் கிட்ட கரம் மசாலா, ஒரு 1/2 ஸ்பூன் கிட்ட கடல மாவு சேர்த்துக்கிறேன். ஸோ இதெல்லாம் இது கூட சேர்த்துக்கலாம். இதில் ஒரு ஸ்பூன் கிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். இது கூட ஒரு 3 ஸ்பூன் கிட்ட கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி ஊற்றி ஓரளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட இந்த வாழைப்பூக்கு தேவையான அளவுக்கு 65 தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ அதை நல்லா வந்து பிசைஞ்சிக்கலாம். இப்போ நான் பிசைஞ்சிட்டு எந்த பதத்தில் பிசையணும்னு உங்கள்கிட்ட காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பதத்துக்கு நீங்கள் பிசைஞ்சிங்கன்னா போதும். ரொம்ப தண்ணி ஊற்றி பிசைஞ்சிங்கன்னா உங்களுக்கு அந்த மசாலாலாம் வந்து சேராது. இந்த அளவுக்கு நீங்கள் பிசைஞ்சிக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். ஊறினதுக்கப்புறம் இப்போ நம்ம போட்டு நான் பொரிச்சு காட்டுறேன் அப்படின்னு. இப்போ 65 போடுறதுக்கு வாழைப்பூ 65க்கு ஒரு கடாயில் ஆயில் ஊற்றியாச்சு. ஆயில் சூடானதுக்கப்புறம் நம்ம வாழைப்பூவை இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். உடனே திருப்பி விடாதீங்க, மசாலா வந்து வெந்துடும். ஒரு 5 நிமிஷம் கழித்து நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துருச்சு. நம்ம அதே மாதிரி எல்லாத்தையுமே லோ ஃப்ளேமில் வச்சு போட்டு இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம். அதை ஒட்டிட்டு வரும், அதனால் நீங்கள் வந்து இந்த மாதிரி விட்டுட்டு இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வாழைப்பூ 65 கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. பார்த்தீங்கன்னா நம்ம வாழைப்பூ 65 ரெடி ஆயிடுச்சு. ஸோ எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், நல்லா நம்ம கடல மாவு சேர்த்துருக்கனால இதில் நல்லா மொறுன்னு இருக்கும். கொஞ்சம் கூட கசப்பு தன்மையே இருக்காது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்திங்கன்னா நல்லா மொறுன்னு இருக்கும். ஸோ நம்மளுக்கு வந்து வாழைப்பூ பார்த்திங்கன்னா நார்மலாகவே லைட்டாக கசப்பு இருக்கும். நம்ம 65 பண்ணும்போது அந்த கசப்பெல்லாம் இருக்காது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்.